மக்களே என்று நாம் திருக்குறள் 558 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலின் கொடுங்கோன்மை அதிகாரத்தின் 8ஆம் குறள். இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின். திருவள்ளுவர் இந்த குறளில் நீதியையும் ஒழுக்கத்தையும் இட்டுள்ளார். இந்த குறள் சொல்கிறது, தீய பண்பு அல்லது அவமானம் வந்தாலும் அரசன் தனது அரசை நிதானமாக சட்டப்படி ஒழுக்கம் கொண்டு நடத்த வேண்டும். அவமதிப்பு அல்லது அதிருப்தி அரசின் நிலைத்தன்மைக்கு ஆபத்து தரலாம். ஆனால் அரசன் பொறுமையுடன் நீதியுடன் செயல்பட்டால் அவை மெல்ல தட்டப்படும். ஏனெனில் ஒருவர் தன்னிலையை காக்க சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். சிலர் அரசின் கடுமையான நடவடிக்கைகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் நீதி, நியாயம், ஒழுக்கம் கொண்ட சரியான ஒழுங்குதான் நலமான சமுதாயத்தை உருவாக்கும். இன்றைய வாழ்க்கையில் நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் உரிமைகள் மற்றும் கவலைகளை புறக்கணிக்காதனால் தலைவர்கள் மக்கள் மனதில் நம்பிக்கையை பெற முடியும். அதனால் அரசாக இருப்பவர்களும் மக்கள் தொட்டாலும் ஒழுக்கம், நியாயம், நீதியை மையமாக கொண்டால் சமுதாயம் முன்னேறும். இந்த குறள் இன்றும் பொருந்தும். ஏனென்றால் நல்ல ஆட்சியுடன் மக்களின் நலத்தை முன்னிலைப்படுத்தும் போது நாடு வலுவாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் உள்ளுணர்வு மற்றும் நெறிமுறைகளை பின்பற்றி நல்ல வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். நாம் இந்த கருத்தை வாழ்வில் ஈடுபடுத்தி நல்ல எதிர்காலத்தை நோக்கி நகர்வோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.